வணக்கம். பவர் எலக்ட்ரிக்கல்ஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராடக்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட். என்னென்னா, நம்ம நார்மலாக வண்டியில் உள்ள 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து ஒரு சின்ன யூஎஸ்பி போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி உள்ளது. அது எல்லாமே உங்களுக்கு ஸ்லோ சார்ஜிங்கில் தான் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா பஸ்ஸு, ட்ரக்கு, ஆட்டோ, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸு எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுற மாதிரி 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து எடுத்து பார்த்திங்கன்னா கேபின் லைட்டு, அதாவது சார்ஜர் மட்டும் இல்லாமல் கேபின் லைட்டு ப்ளஸ் சார்ஜரோடு வருது. இது ஒரு எல்லா ஆட்டோமொபைலுக்கும் ரொம்ப தேவையான ஒரு ப்ராடக்ட்டு. சும்மா வீட்டில் நம்ம ஒரு 12 வோல்ட் பேட்டரி வச்சுருந்தோம்னா கூட அதிலே டைரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள். இதில் இந்த ஒரு இது ஒரு கேபின் லைட்டு, இதில் ஒரு லைட் இருக்குது. இந்த ஒரு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் சார்ஜிங்காக. இந்த மொபைல் மற்ற எல்லாத்த விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டு சார்ஜிங் ஆகுது. இது 12 வோல்ட் சப்ளைக்காக நம்மளோட. இப்போ இதை எப்படி நம்ம டெஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட சோலார் மினி இன்வெர்ட்டர் எடுத்துக்கிட்டோம். எதுக்காகனா 12 வோல்ட் பவர் சப்ளைக்காக சோலார் மினி இன்வெர்ட்டர் எடுத்திருக்கேன். அதுலேருந்து இந்த பின்னிலேருந்து எடுத்து நம்ம 12 வோல்ட் எடுத்திருக்கோம் எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி ஒரு அடாப்டர் போட்டு 12 வோல்ட் எடுத்துகிட்டு இப்போ அதை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பவர் சப்ளை ஆன் பண்ணியாச்சுன்னா இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு டியூப் லைட்டு, அதாவது கேபின் லைட்டு. இது எதுக்காகனா வண்டி, அதாவது 4 வீலரு, ஆட்டோ, அந்த மாதிரி டிராக்டரு, அந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு 12 வோல்ட் உள்ள சப்ளை உள்ள இடத்துலேருந்து யூஸ் பண்ணுறதுக்காக வித் கேபின் லைட்டோட லைட்டு ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜ். நம்ம மொபைல் சார்ஜ் மொபைல் ரெக்கார்டிங்கில் இருக்கிறதுனால அதுக்கு பதிலாக ஒரு லைட்டு யூஸ் பண்ணி காட்டுறோம். இது ஒரு லைட்டு, உங்களுக்கு ஒரு பவர் சப்ளைக்காக வேண்டி லைட்டை போட்டு காட்டுறோம். இதோட ஆம்பியர் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹெவி ஆம்பியர் இருக்கிறதுனால சார்ஜிங் ஓரளவு நார்மல் மற்ற யூனிட் கூட இது கொஞ்சம் ஹெவி சார்ஜிங் ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டு சார்ஜிங் ஏறும். இது எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். ஈவன் உங்களோட 2 வீலர், 4 வீலர், ஆட்டோ, அது மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை இருக்குதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இன்னொன்று எல்லோரும் கேட்டிருக்கிற ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை டைரெக்டு சோலார் பேனல்லேருந்து கொடுத்தா ஒர்க் ஆகுமா அப்படின்னா, டைரெக்டு சோலார் பேனலில் கொடுத்தோம்னா ஒர்க் ஆகும், ஆனால் ப்ராப்பர் சார்ஜிங் இருக்காது. அதனால் யாருமே டைரெக்டு சோலாரில் கொடுத்து சார்ஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ப்ராப்பர் சார்ஜிங் ஏறாது. மேபி மொபைல் டேமேஜ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் இதை ஒரு 12 வோல்ட்டு மினிமம் ஒரு 7 AH பேட்ரி மினிமம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம இதை ஆல்ரெடி டெஸ்ட்டு பண்ணியாச்சு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இது ஒர்க் ஆகிறது பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு டிசி பவர் சப்ளை. அதோட வாட்ஸு பல்பு பார்த்திங்கன்னா 9 வாட்ஸு. இதோட கெப்பாசிட்டி, சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 3.5 ஆம்ஸ்.